ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கேக்டஸ் வேர்ல்ட் சென்னை. இன்னைக்கு நம்ம கேக்டஸ்க்கு எப்படி பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணுறதுங்கிறத பற்றின வீடியோ தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எங்களுடைய கஸ்டமர்ஸ் நிறைய பேர் எப்படி கேக்டஸ்க்கு பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு நான் எவ்வளோ தான் மெசேஜ் ஃபார்மேட்டில் கொடுத்தாலும் 1 இயர்க்கு அப்புறம் எனக்கு ரேஷியோ மறந்துருச்சு, எனக்கு கொஞ்சம் வீடியோ ஃபார்மேட்டில் இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்காக நான் இந்த வீடியோவை டீட்டெயிலாக நான் எடுத்திருக்கேன். வாங்க நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த 2 பிளான்ட்டையுமே நம்ம ரீபாட் பண்ண போகிறோம். இந்த 2 பிளான்ட்டுமே ஃபுல்லாகிடுச்சு. இது 3 இன்ச் பாட்டில் இருக்குது. இந்த 2 பிளான்ட்டுமே ஓவர் ஆயிடுச்சு. நம்ம இப்போ கண்டிப்பாக இதை நெக்ஸ்ட் சைஸ் பாட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும். இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது, எப்படி ரீபாட் பண்ணுறதும், எப்படி என்னோட சாயில் மிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எப்படி ரீபாட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ இது ரிவர் சாண்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் சாண்டுன்னு நம்ம சொல்லுவோம். கன்ஸ்ட்ரக்ஷன் சாண்டுனா எம்சென்ட் கிடையாது, இது ஆத்து மணல். இது நான் 3 கப் எடுத்திருக்கேன். 1 கப் கிராவல் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இது கொஞ்சம் நைஸாக இருந்தது மணல் அப்படின்னா நீங்கள் 2 கப் கிராவல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் கல் நிறையாவே இருக்கு, கிராவல்ஸ் சாண்டோட நிறையாவே கிராவல்ஸ் மிக்ஸ் ஆகி இருக்கு. அதனால நான் 1 கப் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதான் ரேஷியோ. கிராவல்ஸ் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக எடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வாட்டர் ட்ரைனேஜ் நல்லா இருக்கும். நம்ம ரிவர் சாண்டு கிராவல்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் உங்களுக்கு ரூட் கொஞ்சம் ஃப்ரீயாக க்ரோ ஆகும். தென் உங்களுக்கு வாட்டர் ட்ரைனேஜ் ஈஸியாக இருக்கும். வாட்டர் எக்ஸஸாக ஊற்றிட்டா கூட ட்ரைனேஜ் வெளியே வந்துடும். ரெய்னி டைமில் நம்ம பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு கிராவல்ஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்க சார்கோல் யூஸ் பண்ணிக்கலாம். சார்கோல் நீங்க சின்ன சின்ன பீஸாவே நீங்க வாங்கிக்கலாம். அது கொஞ்சம் பிரைஸ் கம்மியா இருக்கும். இல்ல பெரிய பீஸ் தான் கிடைக்குதுன்னா நீங்க சார்கோலை சின்ன பீஸா கட் பண்ணிக்கோங்க. ஓகே. தென் 1 கப் வெர்மி கம்போஸ்ட் யூஸ் பண்றேன். ஃபர்டிலைசர்னு பார்த்தா நான் வெர்மி கம்போஸ்ட் தான் யூஸ் பண்றேன். இதுக்கு ஆல்டர்னேட்டா நீங்க கவுடங்க்கும் யூஸ் பண்ணலாம். கவுடங்க் யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் ப்ரொசீஜர் அதிகம், கொஞ்சம் நல்லா அது ட்ரையா இருக்கணும். அதோட நீங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீம் கேக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கவுடங்க்னால கொஞ்சம் ஈஸியா ரூட் ஃபங்கல் வரும். பட் க்ரோத் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். பட் ரூட் ஃபங்கல் அவாய்ட் பண்றதுக்காக நம்ம நீம் கேக் யூஸ் பண்றோம். வாங்க நம்ம இப்ப எப்படி மிக்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட சாண்ட் யூஸ் கொட்டிக்கலாம். தென் கிராவல்ஸ். நான் கிராவல்ஸை வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், அதனால உங்களுக்கு வெட்டா இருக்கு. நான் இதை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துல இருந்து வாங்கினேன். அங்க எனக்கு கொஞ்சம் சிமெண்ட் மிக்ஸ் ஆயிருக்க மாதிரி ஃபீலா இருந்தது. அதனால நல்லா கிளியரா வாஷ் பண்ணிக்கிறேன். நீங்களும் கிளியரா வாஷ் பண்ணிக்கோங்க. இதுல இது மாதிரி த்ரெட் இல்ல வேற ஏதாவது வேஸ்டேஜ்லாம் இருந்துச்சுன்னா அதை மட்டும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. நம்ம இந்த கிராவல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த டைம்ல நீங்க கிராவல்ஸ் யூஸ் பண்ணலைன்னா நீங்க சார்கோல் அந்த 1 கப் சேம் கப் நீங்க எந்த கப்ல சாண்ட் எடுக்கிறீங்களோ அதே கப்ல சார்கோலும் எடுத்துக்கோங்க. தென் வெர்மி கம்போஸ்ட் சேம். நீங்க வேற ஏதாவது ஃபர்டிலைசர் யூஸ் பண்றதுனாலும் கவுடங்க்னாலும் நீங்க அந்த இது பண்ணிக்கோங்க. தென் நல்லா ப்ராப்பரா நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கிராவல்ஸ் எல்லாம் எந்த இடத்துலயும் ஒரு சைடா இல்லாம ஃபுல்லா நல்லா கிளியரா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்ப இந்த மணலை எடுத்தா எவ்வளவு உதிரியா இருக்குன்னு பாருங்க. நம்ம கிராவல்ஸ் பிளஸ் ரிவர் சாண்ட் யூஸ் பண்றதுனால இப்படி பிடிச்சாலும் நமக்கு பிடியே ஆகாது. ஸோ நமக்கு இது களிமண்ணா ஆகவே ஆகாது. ஸோ உங்களுக்கு வாட்டர் ஃப்ளோ ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரைனேஜ் நீங்க வாட்டர் நார்மலா ஊத்தினாலுமே ட்ரைனேஜ் ஈஸியா வாட்டர் அவுட்லெட் ஆயிரும். இதுதான் கேக்டஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. நம்ம இப்ப இந்த 2 பிளான்ட்டையுமே அப்ரூட் பண்ணி பாட் சேஞ்ச் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அப்ரூட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்மளோட சாயில் மிக்ஸ் ரொம்ப லூஸா இருக்கிறதுனால ஈஸியா அப்ரூட் பண்ண முடியும். ஜஸ்ட் நம்ம பாட்டை மட்டும் ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு டவுன்வர்டா காட்டினோம்னா பிளான்ட் ஈஸியா வெளியே வந்துடும். தென் நம்மளோட சாயில் மிக்ஸ் பாருங்க எவ்வளவு லூஸா இருக்கு. ரூட்டோட க்ரோத்தும் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. இப்போ நம்ம இந்த பாட்க்கு தான் சேஞ்ச் பண்ண போறோம். வீடியோல பார்க்க இந்த பாட் ரொம்ப சின்ன சைஸா இருக்கு. அதனால நான் ஓல்டு பாட்டை உங்களுக்கு நான் ரெஃபரன்ஸ்க்காக காட்டுறேன். நம்ம ஓல்டு பாட் 3 இன்ச்சு, இப்போ 4 இன்ச் அண்ட் 4.5 இன்ச்சுக்கு சேஞ்ச் பண்றோம். இதுல நல்ல ஒரு ட்ரைனேஜ் இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. ட்ரைனேஜ் ஹோல்ஸ், அந்த ட்ரைனேஜ் ஹோல்ஸை நம்ம ஹைட் பண்ணணும். அதுக்காக நம்ம கிராவல்ஸ் யூஸ் பண்றோம். நீங்க கிராவல்ஸ் ஆல்டர்னேட்டா நீங்க சார்கோல்ஸ் இல்ல டைல்ஸ் பீசஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னா நம்மளோட சாயில் ரொம்ப லூஸா இருக்கு.
எப்போ சாயில் ட்ரையாக இருக்கும் போது அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியே வந்துடும். அதுக்காக தான் நம்ம வந்து இது மாதிரி ஹைட் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு பீசஸ் வச்சு நம்ம வந்து அதை ஹைட் பண்ணுறோம். அதனால வந்து வெளியே போகாது. நான் வந்து இந்த ஸ்மால் சைஸ் பாட்டுக்கெலாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணலை. பட் இது பிக் சைஸ் பாட்டுங்கிறதுனால ஹோல்ஸும் ரொம்ப பிக்காக இருக்குது. அதனால ஈஸியாக வந்து சாயில் வெளியே வந்துடும். அதுக்காக தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறோம். இப்போ வாங்க நம்ம பாட்டில் சாயிலை ஃபில் பண்ணலாம். ஒரு ஹாஃப் பாட் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. தென் பிளான்ட்டை வந்து நான் யூஸ்வலாகவே எப்பயுமே வந்து ரிப்போர்ட் பண்ணும்போது ஒரு ஹாஃப் ரூட் வந்து கட் பண்ணிடுவேன். ஸோ தட் வந்து ஈஸியாக க்ரோ ஆகும். நீங்கள் சாயிலை வந்து டாப்பில் ஃபில் பண்ணும் போது எந்த ஒரு ப்ரெஸ்மே பண்ணாதீங்க. ஜஸ்ட் டேப் பண்ணுங்கள். ஒரு 2 to 3 டைம்ஸ் டேப் பண்ணிங்கன்னா அந்த கேப் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக ஃபில் ஆயிரும். நீங்கள் அப்போ வாட்டரிங் கொடுக்கும் போதும் சாயில் வந்து கீழே இறங்காது. நல்ல டாப் வரைக்கும் நல்லா ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ ஸ்மால் சைஸ் பாட்லேருந்து பிக் சைஸ் பாட்க்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. நீங்கள் கேட்கலாம், ஏன் 3 inch பாட்லேருந்து 4 inchக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, ஒரு 6 inch பாட்க்கு சேஞ்ச் பண்ணலாமேன்னு. யூஸ்வலாகவே நான் என்னோட பிளான்ட்ஸுக்கு எந்த ஒரு ஃபர்டிலைசர்ஸுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். இதுக்கு ஆல்டர்னேட்டாக எவ்ரி 1.5 years to 2 yearsக்குள்ளே கண்டிப்பாக நான் சாயில் மிக்ஸ் சேஞ்ச் பண்ணுவேன். அந்த கேப் வந்து எனக்கு போதுமான அளவு இந்த பாட்டை வந்து அதை ஃபில் பண்ணுறதுக்கு. அனதர் ரீசன் வந்து ஸ்மால் பாட்டுங்கிறதுனால நமக்கு வந்து பிளேஸும் சேவ் ஆகும். தென் வந்து பிக் சைஸ் பாட்டில் நம்ம வச்சிருக்கும் போது ராட் ஆகவும் சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து எப்பயுமே ஒரு லெவல்லேருந்து நெக்ஸ்ட் லெவல் சைஸ் பாட்டை வந்து நம்ம எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணணும். இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும் நான் ஏன் நெக்ஸ்ட் லெவல் பாட் யூஸ் பண்ணேங்கிறதுக்காக. இப்போ பிளான்ட் பண்ண பாட்டை நம்ம கம்ப்ளீட் ஷேடில் தான் வைக்கணும். கம்ப்ளீட் ஷேடுங்கிறதுனால நீங்கள் போய் டார்க் பிளேஸில் வச்சிடாதீங்க, பிரைட் பிளேஸில் தான் வைக்கணும். அதுக்குன்னு சன்லைட் படுற மாதிரியும் வைக்காதீங்க. ஒரு 3 weeks வந்து கம்ப்ளீட் ஷேடில் வச்சிருங்க. தென் எனக்கு வந்து அப்ரூட் பண்ணுறதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுங்கிறதுனால நான் ஈஸியாக அப்ரூட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இது மாதிரி தான்ஸ் உள்ள பிளான்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் க்ளவுஸ் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இது மாதிரி நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி அப்ரூட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னோட சாயில் வந்து வெட்டாக இருக்கிறதுனால நான் வாட்டர் கொடுக்கல. உங்களோட சாயில் வந்து ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நல்ல வாட்டர் வந்து போர் பண்ணிக்கோங்க. வெளியே ட்ரைனேஜ் அவுட் ஆகிற அளவுக்கு நல்லா போர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிப்போர்ட்டிங் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சாண்ட் யூஸ் பண்ணி இந்த சாயில் மிக்ஸ் பார்த்தோம். சில கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சாண்ட் கிடைக்கலன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு ஆல்டர்னேட் சாயில் மிக்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.